துல்ஹஜ் மாதம், ஹஜ்ஜு மாதத்தில் அல்லாஹு தபாரக வ தஆலா ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கின்றான். ஒரே ஒரு அமல் செஞ்சால் 700 மடங்கு அதற்கு நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான். துல்ஹஜ் மாதம் பிறை 1 முதல் 9 வரை ஏதாவது ஒரு நாள் நோன்பு பிடிச்சா அல்லாஹு தபாரக வ தஆலா ஒரு நாள் நோன்பு பிடிச்சா ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மைகளை எழுதுகிறான். ஆம், எண்ணியத்திற்குரிய அல்லாஹுவே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், ஃபஇன்னஹா ஐயாமுன் அத்தஹ்லீலு வத்தக்பீரு வதிக்ரில்லாஹ். இந்த துல்ஹஜ் மாதம் பிறை 1 முதல் 10 நாட்கள் தஹ்லீல், ஏராளமான திக்ருகள் நாம் ஓதக்கூடிய நாட்களாகும். وَإِنَّ الصِّيَامَ يَوْمٌ مِّنْهَا يَعْدِلُ بِالصِّيَامِ سَنَةً. யார் இந்த நாட்களில் ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மையை எழுதுகிறான். சுபஹான் அல்லாஹ். அது மட்டும் நிறுத்திவிடவில்லை. யாராவது ஒருவர் ஒரு அமல் செஞ்சா அந்த அமலுக்கு அல்லாஹ் 700 மடங்கு பிரதிபலன் தருவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கற்பிக்கின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜு மாதம் பிறை முதல் 10 வரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டிய சிறப்பான சங்கையான நாட்கள் நோக்கி வருகிறது. அதிகமான திக்ருகளும் தஹ்லீலுகளும் ஓதி முதல் 9 நாட்களில் நோன்பு பிடித்து அதிகமான அமல்களை செய்வதற்கும் சுதக்காக்களை செய்வதற்கும் அல்லாஹு ஜல்ல